குருப்யோ நமக. அஸ்ட்ரோவிருக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, ஜாதக ஆய்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளோட குழுவில் ஒரு பதிவிட்ட ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதகத்தோட ஆய்வு, மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குழுவில் இந்த ஜாதகத்தோடைய மகனோட ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துச்சு. அந்த மகனோட ஜாதகத்தில் அன்றைக்கி கோச்சார சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருந்தார். மகனோட ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது கும்ப லக்னம் பையன், 7ல் சந்திரன் அண்டு செவ்வாய். அப்போது 7ஆம் இடம் சந்திரன் அப்படிங்கிறது தாயோட காரக கிரகம். அது மக நட்சத்திரம் இருந்தது. செவ்வாய் பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் மக நட்சத்திரம், சந்திரன் செவ்வாய் ரெண்டையும் ஒரே இடத்துல இருக்கும்போது தாய்க்குரிய ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத அங்கே சுட்டி காமிக்குது. ஏன்னா சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கும்போது செவ்வாய்ங்கும்போது தான் அறுவை சிகிச்சைக்கான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இது லக்னத்திலேருந்து சனி பார்க்குறார். ஸோ கன்ஃபார்மான சனினால் ஒரு லக்னம் அப்படிங்கிறது மூளை அப்படிங்கிறது சம்பந்தம், மூளை அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது. அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தாவே அந்த வீட்டில் இடுப்புக்கு கீழே அவங்க தாய்க்கு நடக்க முடியலையா அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்தது செவ்வாயோட காரகம் வாய் பேசுதல் அப்படிங்கிறது. அப்போ வாய் பேசுகிறது அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருந்தது. நானாக அவர்கிட்ட கேட்கல, எனக்கு அந்த டவுட் இருந்தது. அப்புறமா பையனுடைய ஜாதகம் சொல்லி முடித்தாச்சு. 4வது அதிபதி பார்க்கணும். அப்போ காரக கிரகம் பார்த்தோம். 4ஆம் அதிபதி பார்க்கணும் இல்லையா. 4ஆம் பாவாதிபதி ராகுவோடு சேர்ந்துருக்கார். 4ஆம் பாவாதிபதி ராகுவோடு சேர்ந்து துலாமில் இருக்கார். ராகு சுயசாரம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கார். அப்போ ராகுவோட சுயசாரம் நிலைப்பாட்டில் சுவாதியில் இருக்கும்போது ஒரு தீராத தொடர் வியாதியை அது சுட்டி காமிச்சுது. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய ப்ரிடிக்ஷன் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே இந்த ஜாதகருடைய கணவர் ஜாதகம் கொடுத்தார் என்கிட்ட, வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை தான் நான் குழுவில் போட்டேன். அதற்கான ஏற்புரை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெண் ஜாதகம். 6/1/1962 3:50 AM கடலூர். இன்னொரு தடவை சொல்கிறேன், 6/1/1962 3:50 AM கடலூர். இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு ஜாதகம் எடுத்தோடனே லக்ன புள்ளி பார்ப்போம். லக்னம் விருச்சகம், ராசி தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணபட்ச அமாவாசை திதிங்கிறதுனால திதி சூன்ய ராசிகள் எதுவும் கிடையாது. நாமயோகம் பார்த்திங்கன்னா துருவ நாமயோகம். கரணம் பார்த்தா சதுர்பாத கரணம். யோகி பார்த்திங்கன்னா கேது, அவயோகி ராகு. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு ராகு அவயோகி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு எடுத்து கொடுத்தது. அப்போ இங்கே கல்ஃப் ராகு தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்புறமா உள்ளே போய் பார்த்தா தசை நடப்பு குரு தசை நடந்துட்டுருக்கு. இப்போ கோச்சார தசை நடப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு திசை 2038 வரைக்கும் இருக்குது. சனி புத்தி இருக்குது. திருப்பியும் இது ஒரு வித பிரச்சனைகளை கொடுக்கறதுனால அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சனி புத்தி 2026 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. இந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுஷம் நட்சத்திர சாரம். ஜாதகத்தோட லக்ன புள்ளி அனுஷ நட்சத்திர சாரம். அடுத்தது 6ஆம் அதிபதி அடுத்தது எடுக்கணும். லக்னாதிபதி எடுத்தாச்சு. அடுத்தது 6ஆம் அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ செவ்வாய் 6ஆம் அதிபதி. இப்போ நோய்க்கான நம்மளுடைய விதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விதிகள் நம்ம பார்க்கணும். நோய் ஒரு ஜாதகத்தில் நோய் அறிவதற்கான விதிகள்னு பார்த்தா லக்னாதிபதி நின்ற சாரம், 6ஆம் இடம் 6ஆம் அதிபதி நின்ற சாரம், 8ஆம் இடம் 8ஆம் அதிபதி நின்ற சாரம், 8ஆம் அதிபதி நின்ற சாரம், பாதகாதிபதி நின்ற சாரம். அடுத்தது மகா பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம். மகா பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பம் இது நோய் அறிதலில் மிகவும் முக்கியமானது. மற்ற இடத்துல மகா பாதகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறது இல்லை. பிரசன்னத்தில் மட்டும்தான் மகா பாதகஸ்தானம் அப்படிங்கிறத எடுத்து மெடிக்கல் ஜாதகத்தை பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னாதிபதியோட வலுவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். லக்னம் அப்படிங்கும்போது
உங்களுக்கு வந்து விருச்சக லக்னம், லக்னாதிபதி அப்படிங்கும்போது செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ பணத்துக்கான தொந்தரவு எதுவும் இல்லை, இவர் வந்து ஏர்னிங் பர்சனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இது குழுலையும் ஒரு நபர் சொல்லியிருந்தாங்க. செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். 2ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கோ அத்தனை விதத்தில் வருமானம் வரணும், இல்லை அத்தனை வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வீட்டில் வந்து அதுவும் சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கார். 2வது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்படும் போது வாயால் பேசி பிழைக்கும் தொழில்னு சொல்லலாம். அந்த வாயால் பேசி பிழைக்கும் தொழில் அப்படிங்கிறதுல காரகமாக வந்ததுனால அவங்க கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை ரிசைன் பண்ணிவிட்டு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று சுக்கிரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தாலே நிதி சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபைனலாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 3 வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுத்துற ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இந்த ஜாதகத்துக்கு வந்து லக்னம் அமைஞ்ச புள்ளின்னு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம், சனி வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி, சனியோட சேர்ந்த கேது, குரு நீச குரு, புதன். அப்போ புதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 8க்கும் 11க்கும் அதிபதி. அப்போ 8ஆம் இடத்து வேலையும் செய்வார், 11ஆம் இடத்து வேலையும் புதன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. குரு அப்படிங்கிறது வந்து 2க்கும் 5க்கும் உடையவர். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், குரு திசை வந்து யோகத்தை தானே செய்யணும் இந்த லக்னத்துக்கு அப்படின்னு. ஆனால் யோகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் குரு இல்லை, ஏன்னா குரு வந்து நீசமாயிட்டார். இந்த 4 கிரகங்களும் 2ஆம் வீட்டில் இருக்குது, ஆனால் வீட்டு அதிபதி வந்து குரு வந்து நீசமாயிட்டார். அப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு 70 லட்சம் 80 லட்சம் செலவாயிருக்குமா அப்படின்னு கேட்டேன். 1C அப்படின்னார். 1Cக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போது எங்கேருந்து நம்ம இதை நோயை வந்து எடுத்தோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 6ஆம் இடம் லக்னத்தை பற்றி பார்த்தோம். 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேஷம், லக்னாதிபதி வந்து செவ்வாய்வுக்கு அந்த சாரம் அப்படின்னு பார்க்கும்போது பூராட நட்சத்திரம், விரையாதிபதி சாரம். அப்போ 6ஆம் இடம் பூரா விரையாதிபதி கூட சம்மந்தப்பட்டிருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல், மருத்துவம், அங்கே போயிட்டு அடிக்கடி அட்மிட் ஆகிறது சுட்டி காமிக்கிறது. அடுத்தது 8ஆம் இடம், 8ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கிரகத்துக்கு மிதுனத்துக்கோன அதிபதி வந்து புதன் அமைந்ததும் உத்திராட நட்சத்திரம், 10ஆம் அதிபதி அமர்ந்ததும் உத்திராட நட்சத்திரம் சுயசாரத்தில் அமைஞ்சிருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் புதனுக்கு கால் கொடுத்தவர் வந்து புதனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதையும் ஹாஸ்பிட்டலுங்கிறத சுட்டி காமிக்கிது. அடுத்தது பாதகாதிபதி, இது ஸ்ரீரலக்னம் அப்படிங்கிறதுனால 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ 9ஆம் அதிபதி பாதகாதிபதி சந்திரன் விரையாதிபதியான சுக்கிரனோட சாரத்தில் நின்றுட்டார் அப்படிங்கிறத சொல்லலாம். விரையாதிபதி சந்திரன் சுக்கிரனோட சாரத்தில் 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுட்டார், பூராட நட்சத்திரம் சாரத்தில் நின்றுட்டார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்போ எல்லா கிரகங்களும் வந்து 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது ஒரு பிரச்சனை. அப்போ என்ன பிரச்சனை எப்போ வந்தது ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகருக்கு ஜூலை 1996 ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஸ்கல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது மேஷ வீட்டுக்கான வேலை அப்படிங்கும்போது தலை, மூளை இதெல்லாம் மேசம். இதில் குரு வந்து நீசமாக இருக்கிறதுனால குருங்கிறது ராஜ உறுப்பு கல்லில் வர்றது மூளை அப்படிங்கிறது சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஸ்கல் ஓப்பன் பண்ணி மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து சந்திர திசை, சுக்கிர புத்தி, புதன் அந்தரத்தில் இது வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ விரையாதிபதி தசை, சுக்கிரன் வந்து விரையாதிபதி, அடுத்தது புதன் வந்து அந்தரம் அப்படிங்கும்போது சந்திர திசையே வந்து விரையாதிபதி சாரத்தில் இருக்கிறதுனால விரயத்தை தான் செய்யும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது செகண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 96, அதுவும் வந்து சந்திர திசை, சூரிய புத்தி, சூரியாந்திரன். அந்த செகண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதும் அங்கே நடந்தது. ஸ்கல் ஓப்பன் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து 97 மார்ச். அப்போது செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் அந்தரம். அப்போ 666
6வது அதிபதி திசை, 6ஆம் அதிபதி புத்தி, 6ஆம் அதிபதி அந்தரத்துலேயே அது நடந்திருக்கு. அந்த டைமில் வந்து ஒரு டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கல் ஓப்பன் பண்ணி டியூபை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி டியூபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2004 ஸ்கல் ஓப்பன் பண்ணலை, ஆனால் வந்து ப்ராப்ளம் இருந்தது. ஒரு அந்த டியூப் ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து வாட்டர் எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து ராகு திசை, ராகு புத்தி. ராகு நின்ன சாரம்னு பார்த்திங்கன்னா புதனோட சாரத்தில் நிற்கிது, அட்டமாதிபதி சாரத்தில் நிற்கிது. அதுக்கப்புறம் 5th ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ராகு திசை குரு புத்தியில் தான் வருது. ஓப்பன் சர்ஜரியும் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. திருப்பியும் 2012 அதுக்கப்புறம் அவங்களால ஜாப் பண்ண முடியல, ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4, 5 6வது ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2014 ஸ்கல் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த பழைய டியூபை ஏதோ எடுத்துகிட்டு திருப்பி புது டியூபு ஃபிக்ஸ் பண்ணி வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 7வது ஆப்ரேஷன் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போ ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்கல் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோச்சார சனி ப்ளஸ் கோச்சார கேது எல்லாமே கனெக்ஷன் இருந்தது, தனுசுலேயும் உங்களுக்கு மகரத்துலேயும். அப்போ தனுசுலேயும் மகரத்துலேயும் இருக்கும்போது திரும்பியும் ஓப்பன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வாய் பேச முடியாமல் போயிடுச்சு, நடக்க முடியாமல் இவங்க பெட்ரிட்டன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து நீர் சம்மந்தப்பட்டது. அந்த 2 தடவை நீர் எடுத்தாங்க அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து நீரை சுட்டி காமிக்கக்கூடியது, சனி வந்து கட்டியை சுட்டி காமிக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்தது வந்து சனி தலையில் வந்து கட்டி தான் வந்து பிளட் கிளாட் கட்டி ஆப்ரேஷன் பண்ணி, ஏன்னா கூடையே கேது இருக்கிறனால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ கட்டி இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடராக இருக்குது. இப்போ எங்கிட்ட வரும்போது குரு திசை நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக குரு திசை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு, அவருமே வந்து ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ளமோ படிச்சிருக்காரு. பேங்க் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேறு, ரிட்டையர்டு எம்ப்ளாயி. அவர் அதுக்கப்புறம் சொன்னது என்னென்னா, சூரிய திசை வந்து நல்லா இருந்தது, சந்திர திசை ஓரளவு சுமாராக இருந்தது, செவ்வாய் திசை ரொம்ப நல்லா இருந்தது 7 வருஷம். ஆனால் ராகு திசை வந்தோன்னா அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதை விட குரு திசை மோசமாக இருக்குது அப்படின்னாரு. குரு திசை நல்லாயிரும்னு நினச்சேன், ஆனால் குரு திசை மோசமாயிடுச்சுன்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், குரு திசை வந்து இவங்களுக்கு மோசமான திசை தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 2க்கும் 5க்கும் அதிபதி. தென் இந்த சிறலக்னங்களுக்கு 3, 8 அதிபதிகள் மாரகாதிபதிகள் அப்படின்னாலும் கூட பொதுவான மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி போய் 3ல் வந்து நீசமாயிட்டார். அவரோட சாரம்னு பார்த்திங்கன்னா திருவோண சாரம். அந்த சந்திரன் உட்கார்ந்ததோ விரையாதிபதி சாரம். அதனால் மாரகாதிபதி தசையாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து குரு திசை சனி புத்தி நடந்துகிட்ருக்கு. சனி புத்தி முடிகிற வரைக்கும் ஓகே நல்லாயிருக்கும். ஆனால் புதன் புத்தி வந்து அட்டமாதிபதி புத்தி வருது. அவங்களோட சன்னோட ஜாதகத்துலேயும் ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் 1 வருட காலம் வந்து தசாபுத்திகள் தாய்க்கு வந்து சரியில்லாமல் இருக்குது. இவங்களுக்கும் அந்த புதன் புத்தி வந்து சரியில்லாத புத்தியாக இருக்குது. அதனால் இறைவன் பாதத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். கிருத்திகா 8122284840.